ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா 27 டேஸ் பேபியோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் எப்படி பாப்பா நைட்டு டேக் கேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குட்டி பாப்பா தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமை தூங்க வைக்கிறது தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாம் நைட்டில் தூங்குறதே இல்லை. அப்படி தூங்கினாலும் லேட்டாக தான் தூங்குறா. மிட் நைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் ஏஞ்சிரா. என்னன்னே தெரியல. உங்கள் பேபிஸ் அதாவது குட்டி பேபி உங்கள் கூட இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேபி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பா சரியாக தூங்குறதில்ல. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 கிட்ட இருக்கும். பாப்பா தூங்கவே இல்லை. சரி பாலாத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பால் காய்ச்ச வந்தேன். பால் கொடுத்தது பார்த்திங்கனாக்கா பாப்பா தூங்கிட்டா. அவள் தூங்கினது பார்த்திங்கனாக்கா நக்ஷ் பேபி ஆரம்பிச்சிட்டா. அவள் முண்ட ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன். சத்தனா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அதில் அந்த கொஞ்சம் நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி கொஞ்சம் நேரம் முழிச்சு பார்க்கும்போது அவள் தூங்கவே இல்லை. அவங்க அப்பா வச்சு தட்டிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை நான் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு 40 டேஸ் கிட்ட 45 டேஸ் கிட்ட ஆக போகுது. இப்போ பேபி அதாவது நக்ஷ் பேபி கொஞ்சம் நேரம் மிட் நைட்டில் தூங்குறா. ஒரு 1 hours 2 hours தூங்குறா. பட் பார்த்திங்கன்னா 1 month வரைக்கும் பார்த்திங்கனாக்கா மிட் நைட்டில் தூங்கவே மாட்டா. பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு மிட் நைட்டில் பார்த்திங்கனாக்கா அதாவது நைட்டில் முழிச்சிக்கிட்டே இருப்பாள். ஒரு 1 hour தூங்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டா. தூங்கிட்டா நம்ம கையில் வச்சுருக்கும் போது தூங்குவா. சரி தூங்கிட்டான்னு நம்ம கீழே போட்டோம்னாக்கா டக்குன்னு முழிச்சுப்பா. அந்த மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா அந்த 30 டேஸ் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. கூடவே சாம் இருக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா 2 பேரும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் 2 பேபிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் பாப்பாவை மடியில் வச்சு அப்படியே தட்டி கொடுத்துட்ருந்தேன். கையில் வச்சுருக்கும் போது தூங்குவா. பட் அன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில, சுத்தமாக தூங்கவே இல்லை. நல்லா கண்ணை முழிச்சு பார்த்துட்டே இருந்தா. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அவங்க அப்பா சத்து நாள் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டேன். பட் ஆனால் இவள் தூங்குற மாதிரி தெரியல. எப்படி சொல்கிறது, நல்லா எனக்கு ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தாள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணு மூடி இருக்க மாதிரி தெரியும். அதனால் அவளை கீழே போட்டிருந்தேன். கீழே போட்டவும் திரும்ப பார்த்திங்கனாக்கா மேடம் முண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்குங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னால் பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்பவே எனக்கு கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் முடிஞ்ச அளவு தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் கோஆப்ரேட் பண்ணல, தூங்காமே இருந்தா. சரி நெக்ஸ்ட் நான் அவங்க அப்பாக்கிட்டே கொடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். சாமோட அப்பா பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. பட் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்னால் முடியலங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கண்டிப்பாக அது சொல்லியே ஆகணும். ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. எந்த டைத்தில் நம்ம ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடியும் சரி ரொம்பவே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கூடவே இருந்தாங்க. சரின்னு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தூங்கிட்டு இருந்த சாமும் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டா. நெக்ஸ்ட் திரும்ப அவங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நம்ம குட்டி பாப்பா தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தொட்டிக்கு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். கையில் இருக்கிறத விட தொட்டியில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறேன். அதனால் தொட்டிக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். பாப்பா தூங்க வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா சாம் அங்கே பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா. இவளுக்கு 2 பேரும் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2:40 கிட்ட ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப தூங்க போயாச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.